السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இந்திய ரமதானை ஒரு பக்கம் அல்லாஹ்விற்கு நெருங்கக்கூடிய இபாதத்துகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, மற்றொரு புறம் நம்முடைய குணங்களையும் நாம் சரி செய்து கொள்வோம் என்கின்ற உறுதிமொழியை எடுத்துள்ளோம். நேற்றைய தினம் பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய குணத்தோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகளை சரி செய்து கொள்ள. ஏனென்றால் நாம் இன்று பார்க்கிறோம், கல்யாணம் முடித்தவுடன் ஏதோ ஆண்கள் ஒரு சிறைக்குள் அகப்பட்டது போலவும், பெண்கள் முழுமையாக கணவனுடைய கட்டுப்பாட்டில் வந்து ஒரு அடிமைத்துவ வாழ்க்கையை வாழ்வது போன்றவும் ஒரு சித்தரிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. மனைவி என்றாலே ஒரு டார்ச்சர் தரக்கூடிய பெண் என்கின்ற பிம்பத்தை இந்த சமுதாயம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனைவி ஒரு வீட்டில் இல்லை, ஒரு விடுமுறைக்காக எங்காவது சென்று விட்டால் அந்த கணவன்மார்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் என்கின்ற போல ஒரு சித்தரிப்பு. இது மிக மிக தவறானது. அன்பானவர்களே, அல்லாஹ் கணவன் மனைவி பற்றி என்ன சொல்கின்றான்? அந்த மனைவிகள் உங்களுடைய ஆடைகளை போன்றவர்கள், நீங்கள் பெண்களுக்கு உங்களுடைய மனைவிகளுக்கு ஆடையை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். நாம் எப்பொழுது மற்றவர்களுடன் இருக்கும் பொழுது ஆடை இல்லாமல் இருப்போம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்நேரமும் நம்முடன் ஆடைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த ஆடை நமக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆடை நம்முடைய உடலை மறைக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆடை நமக்கு பல்வேறு விதமான பாதுகாப்பை தருகிறது. அதே போன்றுதான் இந்த கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பாதுகாப்பு கேடயமாக வாழ்நாள் முழுவதும் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்கின்றான், பெண்கள் உங்களுடைய மனைவிகள் மூலமாக என்ன கிடைக்கும்? லிதஸ்குனு இலைஹா. அந்த பெண்களிடமிருந்து நீங்கள் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், சக்கீனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய மனைவிகள் நமக்கு மிகப்பெரிய தலைவலியை தரக்கூடியவர்கள் என்கின்ற சிந்தனை இந்த முஸ்லிம் கணவர்களிடம் மிகைத்து கிடைக்கிறது. இந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு கணவனுக்கு மனைவி அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் ஒத்திசைவாக, ஒத்துறவாக, அனைத்து விஷயத்திலும் ஒத்து போகக்கூடிய நேர்மறையான உறவாக நாம் இந்த உறவை ஆக்கிக் கொண்டால் நம்முடைய குணத்திலே ஒரு மேம்பாடு ஏற்படும். இந்த ஒரு உறவே அல்லாஹ்வுடன் நம்மை இணைப்பதற்கு மிக காரணமாக அமையும். அத்தகைய உறவாக நம்முடைய உறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா